இப்போ ஒரு சோகமான விஷயம் தான். ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய நடிகைகளோட ஒரு இறப்பு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் ம். இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஆமா, அப்டின்னு. ஆமா. அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா. நான் அவங்களோட வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சீரியல் பண்ணும்போது நான் கெமியோ ரோலுக்கு போயிருந்தேன். விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணும்போது. பேர் சொல்ல விருப்பப்படல. எஸ், எஸ், ஸோ எஸ். அதில பண்ணும்போது அவங்களும் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு 4, 5 நாள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நல்ல பெர்சன். யார்ட்டயும் அவ்வளோ தூரம் பேசக்கூட மாட்டாங்க. பயங்கரமான ஜாலியா இருப்பாங்க. ஆ எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாரியே உட்கார்ந்திருப்பாங்க. அப்புறம் மெயின் வந்தா தெரியும். ஐயோ! இவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான்னு சொல்லலாம். அந்த மாரி டவுன் டு எர்த் பழகுற பெர்சன் தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ வெளிய நானும் விசாரிச்ச வரைக்கும் ஏதோ வந்து குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாரி சொன்னாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை வருது ஜித்து. ம். எல்லாருமே அது சூசைட்ன்ற கட்டத்துக்கு கண்டிப்பா போறாங்க. போணும். பட் நம்ம மீடியான்ற இதுல ஒரு வரனால அது இன்னும் அதிக பேரோட இப்ப மீடியால இருக்கிறதுல என்ன பெரிய விஷயம் அப்டின்னா, மீடியால நீங்க நின்னா நியூஸ், நடந்தா நியூஸ், தூங்குனா நியூஸ், சாப்பிட்டா நியூஸ், எல்லாமே நியூஸ். ஸோ அதனால ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, தெரிஞ்சுக்கிற அளவு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் கிரேட். அஸ் அ வியூவரா, அஸ் அ ஃபாலோவரா. பட் ஆனா மீடியால இருக்குன்ற ரீசனுக்காக அவங்க பெர்சனல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் எடுக்குறீங்க. அது எஸ். தவறுன்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டா, டெஃபினட்டா. அது அது ஏன் மீடியால இருக்கவங்கட்ட மட்டும் ஏன் அந்த அட்வான்டேஜ் எடுக்குறீங்க? வேண்டாம். பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனை. போய் கேட்பீங்க. "என்னக்கா நைட்லாம் ஒரே சத்தமா இருந்ததுக்கா? என்னக்கா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லக்கா. விட்டுட்டுமா?" அப்படியே விட்டுறணும். ஸோ அத போய் நம்ம போய் இது பண்ணக்கூடாது. ஸோ டெஃபினட்டா. இந்த விஷயத்துக்கும் நெறைய பேரு நெறைய விதமா இந்நேரம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு நெகட்டிவ் ஒரு அப்படி இருக்கலாம், சூப்பரான இப்படி ஒரு இருக்கலாம். ஹாட் கரெக்ட். ஹெட்லைன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவா, அதுவா, அவரா, இவரா அப்படின்னுட்டு. வேண்டாம். பிரச்சனை இப்ப அது ஒரு உயிர். அவங்க இப்ப இல்ல. அவங்கள பத்தி நம்ம பேசுறதுல பேசுறது அர்த்தம் இல்ல. நியாயம் இல்ல. பேசவும் வேண்டாம்னு நான் நெனைக்கிறேன்.